வணக்கம், வெல்கம். இது குமுதம் ஸ்பாட்லைட். ஒவ்வொருத்தரோட கனவு 5, 4, 3, 2, 1. எஸ், 5 டிஜிட் சேலரி, ஒரு 4 வீலர், ஒரு 3 ரூம் கொண்ட வீடு, 2 அழகான குழந்தைகள், ஒரு ஒய்ஃப். இதுதான் எல்லாருக்குமே கனவாக இருக்கும். மற்ற எல்லாமே கிடச்சிடும். அந்த 3 ரூம்ஸ் கொண்ட வீடு, அதில் எக்கச்சக்க ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், பிளானிங்கில் டிஃபிகல்ட்டிஸ், அப்ரூவல் டிஃபிகல்ட்டிஸ். டெஃபினட்டாக வீட்டை கட்டிப்பார்னு அதனால தான் சொல்கிறாங்க. பட் அது விதமான எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் டிவி ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டுக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். கற்க கசடர், அதுதான் குமுதம். இந்த பிளானிங் பற்றி நீங்கள் நிச்சயமாக கற்றுக்கலாம். அதற்காகத்தான் ஸ்ரீ பிளவா பிளானர்ஸ் அண்ட் இன்ஜினியரோட எம்டி இன்ஜினியர் ஆரியன் பாலசுப்ரமணி சார் என்கிற பாலு சார் இருக்கார். வணக்கம் அண்ட் வெல்கம் சார். வணக்கங்க சார். ஆக்சுவலாக இப்போது ஒவ்வொரு கேஸும், உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களுமே வித்தியாசமானவங்க, ஒவ்வொரு உயிருமே வித்தியாசமானவங்க. அதே மாதிரி ஒரு ஃபைலுமே வித்தியாசமானதாக தான் இருக்கும். எப்படி வக்கீலுக்கு ஒரு கேஸோ இல்லை டாக்டருக்கு ஒரு பேஷண்ட்டை பார்க்குறாங்களோ ஒவ்வொன்றும் ஒரு தனித்தன்மை கொண்டதாக இருக்கும். உங்களுக்கு அப்ரூவலுக்கு வரும்போது நீங்கள் ஒரு விஷயத்தையும் அது ஒரு சப்ஜெக்டாக எடுத்து தனித்தனியாக தான் பார்க்குறீங்க. நான் பிரமிச்சிருக்கேன் அதை பார்த்து. அதை ஸ்டடி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னலாம் பண்ணுறீங்க சார்? அதான் நான் நம்ம போன ப்ரோக்ராம்லேயே சொன்னது தான். ஒரு ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் ஒரு அப்ரூவல் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் மட்டும் ஒரு தகுதி கிடையாது. அது இல்லாமல் டாக்குமெண்டேஷன், அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே கட்ட போகிறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை ஸ்டடி பண்ணிவிட்டு தென் பட்டாவை பார்த்து பண்ணுற நாலேஜ் இருக்கிறவங்களால தான் இந்த ரிஜிஸ்டர்டு இன்ஜினியரால் மட்டும்தான் அப்ரூவல் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது அதாவது சட்டங்கள் 1000 வந்தாலும் நமக்கு அது புதுசாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லேட்டஸ்ட்டாக என்கிட்ட புரஷவாக்கத்தில் மூக்காத்தால் தெருவில் ஒருத்தர் அப்ரூவல் என்கிட்ட கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 அடி வழி வச்சு பின்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டி அது டிட்டாச்டு ஏரியாவில் இருக்குது. டிட்டாச்டு ஏரியாவில் இருந்ததுன்னா 3 மீட்டர்ஸ் பேசேஜுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரப்போசலுக்கு மட்டும்தான் பில்டிங் அப்ரூவல் கொடுக்க முடியும். அந்த 5 ஃபீட்னா 1.5 மீட்டர் தான் பேசேஜ் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே பில்டிங் கவராக இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ பில்டிங் அப்ரூவலுக்கு போனோம்னா எப்படி பண்ணுறோன்றதில் அந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷனில் போனோம்னா அதுலேயே என்னென்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷனில் வித் ஆஃப் தி ரோடு, அதாவது கண்டினியூஸாக இருந்தால் 3 மீட்டர் ரோடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு அப்ரூவல் தரலாம். அதே டிட்டாச்சு இருந்தால் அதுக்கு மேலே அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அதுபடி ரூல் படி பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது கேசஸ் நம்மக்கிட்ட வரும். நாங்களே அதை உடனே ஸ்டடி பண்ண முடியாது. அதை நாங்கள் கேட்டு சொல்கிறோன்னு அதன் பிறகு கன்சர்ன் அதிகாரிகிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி மினிமம் ஒரு 10 கேஸில் ஒரு கேஸ் இந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த புது கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 4-5 இடத்துக்கு போயிட்டு முடிக்க முடியாத சூழ்நிலையில் ஸ்ரீ பவா பிளானர்ஸ்க்கு போங்கன்னு நம்மக்கிட்ட வர்றது தான் மேக்ஸிமம் வரும். நம்மக்கிட்ட வர கேசஸில் 10மே டிஃபிகல்ட் கேசஸ் தான். அந்த 10மே நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி அதுக்குண்டான அதில் வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு வழிதுணையாக நாங்கள் இருப்போம். பிளானிங் நோக்கமும் அப்ரூவல் அப்படின்றது ஒரு லைஃப் டைம் ப்ராசஸ். ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று இருக்காது. உங்ககிட்ட வரவங்க ஆல்ரெடி அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியல அப்படின்னு தான் வருவாங்க. அதுதான் செய்வன திருந்தச்சை. அதனால தான் 33 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் காலர் ரொம்ப நேரமாக ஸ்டார்டிங்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம். இது குமுதம் ஸ்பாட்லைட். உங்கள் நேம் என்ன, எங்கிருந்து கால் பண்ணுறீங்க? சார், என் பேர் ரவிக்குமார் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், கோட்டூர்புரம் கிட்ட நம்ம வீடு சார், அந்த லைன் ஏரியா கிட்ட. சரிங்க சார். சின்ன இடம் தான் சார், வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினோம். சரிங்க. இப்போ வீடு கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய லேண்ட் ஏரியாவே பார்த்தீங்கன்னா 650 ஸ்கொயர் ஃபீட் தான் சார் இருக்கு. சதுர அடிகள் 600 சதுர அடிகள் தான் சார். ஓகே சார், ஓகே சார். இப்போ நம்ம அதில் பார்க்கிங் வச்சு கட்ட முடியாது. ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்க. இப்போ அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் அலோவ் பண்ணுவாங்களா சார் சென்னை லிமிட்ல? அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கிறது உங்களுடைய 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா பேரிங் இருக்கு இல்லைங்களா, இவர் பள்ளம் வெட்டினார்னா பக்கத்து வீடுல இவர் பில்டிங் இவர் இடத்துக்குள்ள வந்துடும். ஸோ அதனால 1800 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் பக்கத்து வீட்டில் பள்ளம் வருமே. அதுதான், அதுக்கு சுற்றி செட்பேக்ஸ் இருக்குது. ஓகே. அந்த செட்பேக்ஸ் நாம்ஸ்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பேஸ்மெண்ட் கிடைக்கும். பேஸ்மெண்ட் லோக்கல் பாடிக்கு பர்மிஷன்ஸ் கிடையாது. சிஎம்டிஏக்கு போய் தான் வாங்கணும். சிஎம்டிஏக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் அது கொஞ்சம் பெரிய பில்டிங்காக இருந்து பேஸ்மெண்ட் போட்டால் தான் அந்த பேஸ்மெண்ட்
அந்த ப்ரொவிஷனே நமக்கு அப்ரூவலில் கிடைக்கும். நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நமக்கு வந்து ஒரு இடம் இருக்குன்னா அது பேஸ்மெண்ட் போடணும்னா அதுக்கு சைடு 4 சைடு இடம் விடணும். ஆமாம், அதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். இல்லை வீடு கட்டுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து சப்போஸ் இவர் கண்டினியூஸ் ஏரியாவில் வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன் பில்டிங் இடம், அப்போ இவர் ஒட்டி கூட கட்டலாம். ஆனால் பேஸ்மெண்ட்ன்ற வியூவில் போகும்போது இவர் பள்ளம் வெட்டும் போகும்போது அந்த அந்த டிக் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கினுடைய செட்பேக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொவிஷன் பண்ண முடியும். அதனால் இவர் வந்து ஸ்டில்ட் பார்க்கிங் வச்சு பண்ணிக்கலாம். இவர் இதில் வந்து அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கை விட்டுட்டு ஸ்டில்ட் பார்க்கிங். ஆனால் 100% நான் திரும்பியும் சொல்கிறது என்னென்னா, வீடு கட்டாக போகும்போது கண்டிப்பாக 2 வீலர் அண்ட் 4 வீலர், நீங்கள் 4 வீலர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 4 வீலர் உங்கள் இடத்துக்குள்ளே தான் இருக்கணும். உங்கள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் இந்த கார் உள்ளே போய் நிற்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணி கட்டுங்க. தேவையில்லாமல் ரோட்டில் விட்டு கட்டாதீங்க, கட்டி ரோட்டையும் வீணடிக்காதீங்க. ஆமாம், இல்லாட்டி ரோட்டுக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக அதுக்குண்டான லீகல்ஸ் நிறையா இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. சட்டங்கள் மாற உங்களுக்கு திரும்பியும் சொல்கிறேன், வம்புகள் வந்து கொண்டே இருக்கும். ஓகே சார், ஒன் மோர் காலர் இஸ் தேர். வணக்கம், வெல்கம். இது குமுதம் ஸ்பாட்லைட். உங்க நேம் என்னங்க, கால் பண்றீங்க? வணக்கம் சார், நான் வந்து கீதா தேவராஜ் பேசுறேன், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். இப்போ நாங்க வந்து ஒரு அரை கிரவுண்ட்ல எங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் வீடு கட்டியிருப்போங்க. சரிங்க. மேல வந்து கொஞ்சம் கட்டி வாடகை விடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இப்போ அதுக்குமே நாங்க அப்ரூவல் வாங்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக இது ஏற்கனவே இதே கேஸ்ட்ரினா வந்து ஒரு இந்த ப்ரோக்ராமில் கேட்டிருக்காங்க. 100% நீங்கள் ஒரு சிங்கிள் ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா கட்டினா கூட பழைய அப்ரூவலுக்கு இருக்கிறத விட இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் அப்ரூவல் வாங்கியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அடிஷனலுக்கு கண்டிப்பாக அப்ரூவல் வாங்கி தாங்க கட்டணும். எங்களை போல் ரிஜிஸ்டர் இன்ஜினியரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ரிஜிஸ்டர் இன்ஜினியரை கூட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து சைட்டை பார்ப்பாங்க. ரூல் படி உங்களுடைய யூசேஜ் லேண்ட் யூஸ் நான் சிஎம்டி நார்ம்ஸ் படி பார்க்கும்போது கண்டினியூஸாக டிட்டாச்சாக எதில் வருதுன்னு பார்த்து உங்களுக்கு செட்பேக்ஸ் கரெக்டாக இருந்தால் அடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இல்லாட்டி அதுக்கு இது இல்லாத பட்சத்தில் 100% டெமாலிஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணி அப்ரூவல் வாங்கி கொடுக்க முடியும். இது வந்து சட்டத்துக்கு புறம்பாக மேலே அன்ஆத்தரைஸ்டாக கட்டாதீங்க. இனி வர காலங்கள் வந்து அப்ரூவல் இல்லாத வீடுகளுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. கண்டிப்பாக அப்ரூவல் வாங்கி தான் கட்டாங்க. அப்ரூவல் வாங்குறதுக்கு இப்போ செல்ஃப் சர்டிஃபிகேஷன் வந்துருக்குது. உங்களுக்கு சட்டப்படி இருந்தால் அடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷனும் செல்ஃப் சர்டிஃபிகேஷனில் பண்ணிக்கலாம். கீதா மேடம், நீங்கள் புதுசாக கட்டினாலும் சரி, டெமாலிஷ் பண்ணினாலும் சரி, டெமாலிஷ் பண்ணிவிட்டு கட்டினாலும் சரி, ஆல்ரெடி கீதா மேடம் வீட்டில் மேல் ஃப்ளோர் கட்டணும், ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டினா கூட பெர்மிஷன் வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும்னு சார் கிளியர் கட்டாக ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் சொல்கிறாரு. இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ண தான் இந்த நிகழ்ச்சியே. சார், ஆக்சுவலாக ஒரு முக்கியமான கேள்வி சார். ஒவ்வொருத்தர் வரும்போது நல்ல நியூஸோடு வருவாங்க, ஒவ்வொருத்தர் வர்றதே நல்ல நியூஸ் தான். உங்கள் கம்பெனி மூலமாக எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இளைஞர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் இருக்குன்றீங்களே, என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்ரீ பவா பிளானர்ஸ் அண்ட் இன்ஜினியர் ப்ரொவைட் பண்ணுது? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு மூலிமா இந்த ஆர்கிடெக்ட் படித்தவங்க, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க, ஐடிஐ டிராட்ஸ்மேன் படித்தவங்க, ஆர்கிடெக்ட் டிராட்ஸ்மேனுக்கு பதில் ஐடிஐலேயே வந்து நீங்கள் இப்போ டிராட்ஸ்மேன் படித்தவங்க, இல்லை டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சரல் படித்தவங்க, இவங்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குங்க. உங்களுடைய நாலேஜை பொறுத்து நீங்கள் ஒரு சிஎம்டிஏ டிராயிங் போடுறதுல எக்ஸ்பர்ட்டு, டிடிசிபி டிராயிங் போடுறதுல எக்ஸ்பர்ட்டு, இதான் சிங்கிள் விண்டோ டிராயிங்கில், லே அவுட்டில் எக்ஸ்பர்ட்டு, அதே போல் வந்து நாங்கள் வந்து அந்த எஃப்எம்டி டெவலப் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு, லே அவுட்டுன்றவங்க எஃப்எம்டி டெவலப் பண்ணுறவங்களே இருப்பாங்க. தென் வந்து அவங்களுடைய எலிவேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க. எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒரு ஓனராக இருக்கிறவரால் எல்லாமே செஞ்சிட முடியாது. அவருக்கு கீழே அவர் கம்பெனியில் ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த 10 பேரை நாலேஜபிள் பர்சன் வச்சு இவர் வெறும் கரெக்ஷன் அண்ட் சூப்பர்வைசிங் தான் பண்ண முடியுமே தவிர, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்கள் கம்பெனிலையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 1 lakh சேலரி வரல, எலிஜிபிலிட்டிஸ் 1 lakh சேலரி வரலாமா சார்? கண்டிப்பாக வரலாம். அந்த ஒரு கம்பெனியுடைய அட்மின், இப்போ டிராயிங் செக்ஷனுடைய அட்மினுக்கு ஆள் தேவை, அக்கௌண்ட்ஸ்க்கு ஆள் தேவை. நாட் ஓன்லி பவா பிளானர்ஸ், என்னை சார்ந்த நிறைய ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலிமா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் குறிப்பாக பார்க்க போனோம்னா இந்த சிவில் படிக்கிறது, இதுக்கு முன்னாடி நாங்கள் படிக்கிற காலத்தில் சிவில்னும் போது நானே வந்து ஒரு மெக்கானிக்கல் தான் படிச்சுட்டு +1 +2 போய் ஜாயின் பண்ண போனேன். ஃபஸ்ட்டு ஏற்கனவே ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன். அங்கே போன உடனே சிபிடிலையும் சென்ட்ரல் பாலிடெக்னிக்லையும் சிவில் தான் தரேன்னாங்க. சிஎன்டிலையும் எனக்கு செங்கல்வராயன் பாலிடெக்னிக் அதுலேயும் வந்து சிவில் தான் தந்தாங்க. எங்கள்
எங்கள் அம்மா என்னை எடுத்து போய் சேர்க்கும்போது நான் அழுதுட்டு வந்தேன். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் வந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த சிவில் நாலேஜ் நமக்கு வந்திருக்குன்னா பிகாஸ் ஆஃப் இன்வால்மெண்ட். இன்னைக்கு அழுக தான், ஆனந்த அழுக. ஆனந்த அழுக மட்டும் பெருமை பெருமை. இந்த சிவில் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டை படித்தவங்க அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வந்து பிரகாசமான ஒரு சூழ்நிலை. அதில் நாலேஜபிளாக அதுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும். கன்ஸ்ட்ரக்ஷன் நாலேஜ் உங்களுக்கு வந்தாகணும். கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபுல் இன்வால்மெண்ட் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சும்மா நானும் காலையில் போகிறேன் அங்கே போய் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் கம்மிங் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நாலேஜ் பண்ணி ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு நாளும் இப்போ பார்க்க போனோம்னா இன்ஜினியர்ஸ்க்கு வந்து படிப்பு இருக்குது. படித்து முடித்தா ஒரு கொத்தனாருக்கு வந்து எந்த இடத்துலையும் படிப்பு கிடையாது. ஆனால் இன்ஜினியரை விட கொத்தனார் இவர் 15,000 20,000 சம்பாதிப்பார். கொத்தனார் 30,000 35,000 மாஸ்டர் 40,000. ஆமாம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னன்னா 100% சிவில் அதுலேயும் பார்க்க போனால் எக்ஸ்பர்ட்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சிஎம்டி டிராயிங் போட நாலேஜ் தெரியும், டிடிசிபி டிராயிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூஷனல் நாலேஜ், இதெல்லாம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதில் கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பர்சனல் நம்பரும் இருக்குது. உங்களுடைய சேல்ரி 100%, அதாவது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் போய் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை. உள்நாட்டிலேயே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு அட்மின், ஒரு நல்ல பிரபலமான கம்பெனிங்கள்லேயே உங்களுக்கு வந்து பெரிய போஸ்ட்டு வாங்கி தரத்துக்கும் நாங்கள் எங்கள் கம்பெனிலும் இருக்குது, மற்ற கம்பெனிலும் வாங்கி கொடுப்போம். தயவுசெய்து உங்களுடைய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் சிவில் முடித்தவங்க அத்தனை பேரும் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு இருக்காதீங்க, என்கிட்ட வாங்க, இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தும் பண்ணுறோம். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இது இந்த நேரத்தில் சிவில் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் போகும்போது சிவில்னாலே வேணான்னு சொன்னோம். இன்றைக்கி சிவிலில் டிமாண்ட் இருக்குது. இதை நீங்கள் சிவில் படிக்கணும். இனி படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களுக்கும் இந்த நேரத்தில் சொல்கிறேன், சிவில் படிங்க, சிவில் சம்மந்தமாக வேலைக்கு வாங்க. அதாவது இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, மெக் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, சாண்ட்விச் கோர்சஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் சிவில் ஐடி இருக்குது, எவ்வளோ கோர்சஸ் இருக்குது. மெக்கானிக்ஸ் குறிப்பாக நான் சொல்லிடுறேங்க, இப்போ ஐடி படிக்கிற பசங்களுக்கு சுகர் வருது, பிபி வருது, கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணுறது. ஆனால் சிவில் போல் ஒரு பெஸ்ட் ஜாப் வர்றதும் கிடையாது. ஜாலியாக வாக் பண்ணலாம், அப் அண்ட் டவுனு ஸ்டேரில் நடக்கலாம், உட்கார்ந்தும் ஒர்க் பண்ணலாம். கிரியேட்டிவ் நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒரு டிராயிங்கை போட்டு கொடுத்து அந்த ஃபேமிலி அப்படியே நம்மளை பார்த்து அவங்களுடைய புன்னகையை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையினுடைய எப்படி சொல்றதுன்னா உச்சத்தை நம்ம அடைய முடியும். அது ஒவ்வொருத்தருடைய கனவு. ஆக்சுவலாக இது வந்து நியூ ஸ்டுடியோ. இப்போ ஒரு ஹெட்லைன்ஸே சொல்லலான்னு இருக்க, மந்த்லி மேக்ஸிமம் 12 lakhs, இயர்லி 12 lakhs, மந்த்லி 1 lakh வரைக்கும் சேலரி இருக்குது. அதுவும் பீரியாடிக் ட்ரைனிங்கை நீங்களே தரீங்க. பட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், சிவில் இன்ஜினியராக இருக்கணும். இமீடியட்டாக நீங்கள் கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கட் பண்ணி நாங்கள் யூடியூப்பில் சாரோட பர்சனல் நம்பரோடு வரும். ப்ளீஸ் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிங்க. இன்னொரு காலர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம். உங்கள் நேம் என்னங்க, கால் பண்ணுறீங்க? இது குமுதம் ஸ்பாட்லைட். சார் வணக்கம் சார். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் புதுவையிலிருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் என்னங்க சார்? சொல்லுங்கள் சார். என்னுடைய பெயர் தினேஷ் கருப்பையாங்க சார். சொல்லுங்கள் தினேஷ் கருப்பையா. சார் இருக்கார், உங்கள் கேள்வி கேளுங்க ப்ளீஸ். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் என்னுடைய லேண்ட் வந்து ஒரு சின்ன பிரச்சனை சார், டவுட் சார். சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க சார். என்னோட லேண்ட்ல வந்து என்னன்னா 3 பேர் சார் எங்க குடும்பத்துல. ஓகே. எங்க அண்ணனுக்கு வந்து பங்கு எங்க அப்பாவே கொடுத்துட்டாங்க சார். சரிங்க. அவங்க இருக்கும் போதே கொடுத்துட்டாங்க. சரிங்க. எங்க அக்காவுக்கும் கொடுத்துட்டாங்க. சரிங்க. எனக்கு மட்டும் கொடுக்காம அவங்க இறந்துட்டாங்க. அப்பா. ஓகே ஓகே. எனக்கு கொடுக்காம இறந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஆனா ப்ராப்பரா எங்க அப்பா பண்ணி தான செட்டில்மெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்பவே. சரிங்க. ஆனா எனக்கு ப்ராப்பரா கொடுக்காம அப்படியே இருந்ததை நான் எடுத்து யூஸ் பண்ணி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரிங்க. இப்போ அதுக்கு என்ன சார் பண்ணும்? அதாவது அது லீகலா வருமா சார் இவர் சொல்ற ப்ராசஸ் பிரகாரம்? இல்ல ஃபியூச்சர்ல ஏதாவது இது வந்து உங்களுடைய பூர்வீக சொத்தா அப்பா வாங்கின சொத்தா சார்? இது வந்து எங்க தாத்தாவோட சொத்து. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா லீகல் ஏர் படி அப்பா காலத்து கட்டத்துக்கு பிறகு நீங்க எத்தனை நீங்க லீகல் ஏர்ஸோ அம்மாவில இருந்து நீங்கள் அண்ணன் தம்பிங்கலேருந்து உங்கள் சிஸ்டர்ஸ் முதல் கொண்டு அதில் லீகல் ஆஸாக வருவீங்க. 100% எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. இதில் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க, அப்பாவுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க, பிரதர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துட்டாங்க 2 பேருக்குன்னா, உங்களுக்கும் அவர் பிரித்து கொடுக்காம போனதில் இப்போ பார்த்தோம்னா அது லீகலாக நீங்கள் அட்வொகேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
எவ்வளோ ஏரியா மொத்தம் இருந்தது, அதில் எவ்வளோ உங்களுக்கு அவங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து 1 to 1 டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும். தென் அது இல்லாமல் ஒரு ஃபேமிலின்னு இருந்தால் ஃபேமிலியில் ஹெட்டு அம்மா இல்லைன்னா அப்பா இல்லைன்னா அம்மா இருப்பாங்க, அம்மாவை வச்சு பிரிங்க. அல்லது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா மொத்த பேரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசி முடிங்க. ஆனால் சட்ட சிக்கல் நிறைய இருக்க தான் செய்யும். ஏன்னா 2 பேருக்கு பிரித்த பிறகு 3ஆவதாக இவருக்கு பிரித்து கொடுக்கும்போது கண்டிப்பாக குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா அப்பா லீகலாக செட்டில் பண்ணிட்டார் 2 பேர், அவங்களுக்கு போயிடுச்சு. பட் அந்த லீகலாக செட்டில் பண்ணதை கூட இவர் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னு முதல்ல ஸ்டடி பண்ணணும். அதை கிளியராக ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுன்னு இவர் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் இவங்க 1 to 1 டிஸ்கஸ் பண்ணி இவங்க எடுத்துக்கணுமே தவிர லீகலாகவும் போனோம்னா நல்ல அட்வொகேட்டாக பார்த்தோம்னா அவங்க இவங்களுக்கு வழிவகை செய்வாங்க. 100% இது போல் கேசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் இருக்குது. உங்களுக்கு உண்டான பாகத்தை யாரும் எடுத்துக்க முடியாது. இது சட்டம் ஒரு சட்டப்படி 100% இருக்குது. அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே கேட்டோம் சார், ஒரு ப்ரொஃபைலும் ஒரு மாதிரி இருக்குது. அது அப்ரூவல் ஆகட்டும் இல்லை சொத்து சம்மந்தமாக. அது தினேஷ் கருப்பையா உங்களோடது தயவுசெய்து நீங்கள் சாரை வந்து மீட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ரொஃபைலாக இருக்குது. நிச்சயம் உங்களுக்கான தீர்வு இருக்குது. சட்ட ஆலோசனையும் சார் மூலமாக அவருக்கு எக்கச்சக்க அட்வைசஸ் இருக்காங்க, அது கிடைக்கும். சார் ஸ்பாட்லைட்டில் வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி, திருவள்ளூரில் 3 ஏக்கர் இருக்குது, அதை வந்து லே அவுட் போடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது வந்து என்ன பண்ணணும், அப்ரூவல் கிடைக்குமா, என்னென்ன பார்க்கணும், அந்த க்ரீன் ஜோன் இந்த ஜோன்லாம் சொல்கிறாங்க. இப்போ திருவள்ளூரில் நீங்கள் பார்க்கணுன்னா அது திருவள்ளூர் லிமிட்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்டுனா டிடிசிபி லிமிட்டில் வரும். டிடிசிபினா இது வந்து 3 ஏக்கர்ஸ்னால் நீங்கள் வந்து திருவள்ளூர்லேயே நீங்கள் அப்ரூவல் பண்ணிக்கலாம், டிடிசிபிலே பண்ணிக்கலாம். லே அவுட் போடலாம். அந்த லே அவுட் வந்து இடத்த பொறுத்து. அந்த இடம் வந்து ஒரு வில்லேஜ் இல்லை ஒரு அங்கங்கே ஒரு சிட்டி ரெசிடென்சியல் அட்ஜாயினிங்காக இருக்குதுன்னா அந்த அட்ஜாயினிங் நல்லா டெவலப் ஆகுது. பக்கத்தில் காலேஜஸ் இப்போ பார்த்தோம்னா மெடிக்கல் காலேஜஸ்லாம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துருச்சு, இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அதனால் அந்த இடத்த பொறுத்து அந்த ரெசிடென்சியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். 3 ஏக்கர்ஸ்னால் இண்டஸ்ட்ரியில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நமக்கு லாபகரமான பிஸ்னஸை நம்ம கொண்டு போகலாம். 3 ஏக்கர்ஸ் இருந்ததுன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் எங்களை போல் ஆளுங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதில் வந்து லே அவுட்டு போட்டு ப்ரமோட் பண்ணலாம். லே அவுட்டு போட்டுட்டு அதில் வீடு கட்டியும் விற்கலாம். அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரனுடைய ஒட்டி ஒரு அந்த காரனோட பிரிட்ஜை ஒட்டி ஒரு லே அவுட் ஒன்று போட்டாங்க. அந்த லே அவுட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த இடத்தினுடைய மார்க்கெட் மதிப்பே எங்கேயோ போச்சு. அந்த பெரியபாளையம் திரும்புகிற அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா சாய் நகர் ஏதோ ஒரு நகர் போட்டாங்க. இன்னைக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் இல்லை சார், கோல்டு வேலை தான் தினமும் ஏறிட்டு லட்சம் ஆக போகுதுன்றாங்க. ஆனால் கோடிக்கணக்கில் லேண்ட் வேலை எப்பயும் வீடு கட்டுறதுக்கு உகந்த இடமா இருக்கணும். ஃபஸ்ட்டு மழை பெஞ்சா தண்ணி வரக்கூடாது. ஏரி மதகு வந்து நம்ம பிளாட்டை நோக்கி இருக்கக்கூடாது. மதகு திறந்தா நம்ம நேரம் நம்மளை இடத்த வந்து அந்த நிரப்பக்கூடாது. ரெசிடென்சியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்ல தண்ணி குடிநீர் நல்ல மேடான பகுதியாக இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே லேஅவுட் போட்டாலும் இமீடியட்டாக அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது வந்து நீங்கள் 100% 100 ரூபா போகிறத 1000 ரூபா வரல கூட மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஆனால் 100 ரூபா போகிறது 1000 ரூபாய்க்கு விற்காதீங்க தயவுசெய்து. அது வந்து ரியல் எஸ்டேட் டீம் மாதிரி ஆகிடும். அது வேண்டாம். இருக்கிற ஒரிஜினாலிட்டியை காட்டி ஒரிஜினலாக அதுக்குண்டான ப்ராப்பர்ட்டியை ஒரிஜினலாக பண்ணி எங்களை போல் ரிஜிஸ்டர் இன்ஜினியர்கிட்ட கொடுங்க. நீங்களே எப்படி பண்ணணும்னு நாங்கள் கைட் பண்ணுவோம். அதுபடி நீங்கள் லேஅவுட்டை போட்டு அது பிளாட் சைஸை போட்டு மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ரேட்டு ரிவைஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல சைஸ் ஆஃப் த பிளாட் கம்மியாகும், ரேட்டு கம்மியாக இருக்கிற இடத்துல சைஸ் ஆஃப் த பிளாட் பெருசாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் லேண்டாக இருந்ததுன்னா அந்த ஃபார்ம் லேண்டை அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் லேண்டாகவும் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு உண்டான நீங்கள் விற்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். சார் புரசை வாக்கத்துக்கு ஒரு அடையாளமாக இருந்த ஒரு தியேட்டர் இன்னைக்கு அது தியேட்டராக இல்லை, மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் வித் ஸ்விம்மிங் பூல் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும். நான் எந்த நேமையும் குறிப்பிட விரும்பலை, எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க. இப்போ சென்னையில் ஒரு 3-4 கிரவுண்டு வீடு இடம் இருக்குது, அதை வந்து ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி விற்கலாமா, இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸு இல்லை குடுத்தனம் வரா மாதிரி வாடகை வரா மாதிரி ரெசிடென்ஷியல் பர்பஸில் இண்டிவிஜுவல் தனித்தனி வீடாக கட்டி விற்கலாமா, இல்லைன்னா வேறு மாதிரி கமர்ஷியல் மாதிரி போகலாமா, என்ன பண்ணால் அதிக பெனிஃபிட் சார்? அதான் இது
மக்களுக்கே அதை இடத்த வச்சிருக்கிறவருக்கே நாலேஜ் அந்த ஏரியாவுடைய டெவலப்மெண்ட்டை பற்றி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு 30 feet ரோடு விடுத்து 30 feet ரோடு விடுத்துனா 9 meter ரோடு விடுத்து வரையில் ஹை ரைஸ் பில்டிங் போக முடியாது, லோ ரைஸ் பில்டிங் தான் போக முடியும். லோ ரைஸ் பில்டிங்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஸ்டில் +5 வரல நீங்கள் பில்டிங் அப்ரூவல் 30 feet ரோடு விடுத்தில் 9 meter விடுத்தாக கன்வெர்ட் பண்ணி நம்ம போடும்போது அது உங்களுக்கு ஸ்டில் +5 வரல பில்டிங் ஃப்ளாட்ஸ் கிடைக்கும். ஓகே, அதே 30 feetக்கு கம்மியாக 24 feet இருக்குதுன்னு வச்சுங்களேன் ரோடு, இல்லை 20 feet இருக்குதுன்னா அதை நம்ம வந்து பிளாட் மினிமம் இத்தனை கிச்சன் தான் 16 கிச்சன் வரல பண்ணலாம், இல்லை 32 கிச்சன் வரல பண்ணலாம். டிசிஆர் நார்ம்ஸ் இருக்குது வித் ஆஃப் தி ரோடை வச்சு. அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது மேக்ஸிமம் கிச்சன் கிடைக்கலன்னா சப்டிவிஷன் பண்ண வேண்டியது வரும். அதை சப்டிவிஷன் பண்ணி ஃப்ளாட் கட்டணும். சப்டிவிஷன்னா ஃப்ரண்டேஜை பொறுத்து சப்டிவிஷன், ஃப்ரண்ட்டை உடச்சி பண்ணணுமா இல்லை பேசேஜ் வச்சு பண்ணணுமா நம்ம டிசைட் பண்ணணும். அதுவும் இல்லைன்னா ரொம்ப ரோடு விட்டு கம்மியாக இருக்குன்னா அந்த பட்ஜெட்டில் நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு ரோடு விட்டுனா மினிமம் 20 feet இருக்கணும் டிட்டாச் ஏரியா இருந்தால். அந்த மாதிரி கண்டிஷனில் ரோடு விட்டு நீங்கள் பார்த்து சப்டிவிஷன் 8 பிளாட்டுக்குள்ளே வருதா இல்லை 12 பிளாட் பண்ணணும் கிஃப்ட் பண்ணணும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பிரித்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணும். இண்டிவிஜுவல் ஹவுஸ்னால் குரூப் ஹவுஸ் மாதிரி பண்ணணும்னாலும் அதுக்கும் ரோடு விட்ட பொறுத்து தான். ரோ ஹவுஸ் பண்ணாலும் ரோடு விட்ட பொறுத்து தான். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ரோடு விட்டுன்னு இருக்குது. அந்த ரோடு விட்டு நாம்ஸ் எங்களை போல் ரெஜிஸ்டர் இன்ஜினியரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது நீங்கள் கட்டினாலும் சரி, கட்டி வாடகை விட்டாலும் சரி, கமர்ஷியலாக பண்ணாலும் சரி, நீங்கள் இடமா வச்சுருந்தா லாபம், இடத்தையே தர வாடகை விட்டால் லாபம். அந்த இடத்துல போய் நீங்கள் வீடை கட்டி கோடிக்கணக்கில் கடன் வாங்கி இருக்கிறதும் போயிடும். அந்த மாதிரி பண்ணாமல் பிளான் பண்ணுங்கள். பிளாட்டாகவும் போட்டு வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ரிஜிஸ்டர் இன்ஜினியர் எங்களை போல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த இடத்தினுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ண என்னையே கான்டாக்ட் பண்ணால் கூட நான் பண்ணி தருவேன், டிசைன் பண்ணி தருவோம். டிசைன் பண்ணி விச் எவர் இஸ் பெனிஃபிட்டோ அதுபடி நீங்கள் பண்ணுங்க. சார், இது வந்து ஒரு ரவுத்திரம் பழகு சம்பந்தமான கேள்வி. இந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தம் இருக்கான்னா நிச்சயம் இருக்காது, ஆனால் இருக்குது. இப்போ ஒரு வீடு கட்டணும், நான் வீடு கட்ட போகிற இடத்துல என்னோட ரோடு 10 அடி தான், நான் வீடு கட்ட முடியுமா சார்? 10 அடி கண்டினியூஸாக இருந்தால் ஒரு 2 ஃப்ளோர் கட்ட முடியுமா? முடியாது. 2 ஃப்ளோரில் ஸ்டில் +3 10 அடி தான். 10 அடி தாங்க ரோடு. 5 அடி தான்னா 5 அடினா 5 அடினா அது சட்டம் கண்டினியூஸ், அது லேண்ட் யூஸ் இல்லை சார். ஒரு சட்டம்ன்றது ஒரு அப்ரூவல், ஒரு பிளான் அப்படின்றது தனி மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. நான் எந்த அரசாங்கத்தையும் சொல்லலை. ஆனால் இப்போ ஒரு பொது மீட்டிங்கில் 41 பேர் செத்தாங்க, சின்ன சின்ன ரோடு. அதுக்கு மட்டும் ஒரு ரோடுக்கு ஒரு அப்ரூவல், ஒரு பிளானிங், இப்படி இருக்கணும், இத்தனை மின்கம்பம் இருக்கணும் இப்படின்றது இல்லையே சார். ஏன் சார்? சார் இப்போ பார்த்தோம்னா எக்ஸிஸ்டிங் வில்லேஜஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% வித் ஆஃப் தி ரோடு அகலமாக தான் 40 அடி இருக்கிறது, இப்போ 30 அடி தான் இருக்குது. அதுலேயே நான் வந்து இந்த அட்மின் பண்ணுற அந்த லோக்கல் பாடி மேலே எனக்கு கோவம் தான். அதே போல் வந்து அங்கே கட்டி அதை ஆக்குபை பண்ணுற மக்கள் மேலேயும் எனக்கு ஒரு கோவம் தான். ஏன்னா மக்கள் எப்படி ஆகிட்டாங்கன்னா, அவர் ஒரு அடி வந்தால் இவர் 2 அடி வெளியே வர கண்டிஷனில் இருக்காங்க. இதெல்லாம் வந்து மாற்றிக்கணும். நம்ம இடம் எவ்வளோதோ நமக்கு இன்றைக்கி சட்டங்கள் கடுமையாகிட்டு இருக்குது. இனி வர காலங்கள் ரொம்ப கஷ்டம். அந்த கண்டிஷனில் 100% ரோடு விட்டு இன்றைக்கி ஒரு லே அவுட்டை ஃபார்ம் பண்ணோன்னா ரோடு விட்டு இத்தனை அடி ரோடு இருந்தால் மட்டும்தான் லே அவுட்டு உங்களுக்கு வரும். அதெல்லாம் வந்து இப்போ ஃபார்மிங்க்கு கிளியராக ஆகிப்போச்சு. எக்ஸிஸ்டிங் வில்லேஜை பற்றி நம்ம டிசைடே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் 10 அடி கேட்டிங்களா, 5 அடி கேட்டிங்களா, எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்குது. 10 அடியில் கண்டினியூஸ் ஏரியாவாக இருந்தால் ஸ்டில் +3 உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். 5 அடி ரோடாக பேசேஜாக இருந்தாலும் அங்கேயும் G+1 உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் கார் பார்க்கிங். உங்கள் ஏரியா வந்து 75 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே போகக்கூடாது. அது கிச்சன் ஏரியா வந்து 2 கிச்சன் ஏரியா வந்து 50 to 75 மேலே போகக்கூடாது. ஏற்கனவே சொன்னது தான். இது வந்து சட்டங்கள் நமக்கு இப்போ ஏற்கனவே முன்னாடி சொன்ன பாருங்க, 5 அடி சந்தில் ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு. அதை மாதிரி இன்றைக்கி வந்து புதுசாக வராங்க. ஒரு கிரவுண்டு இருக்குதுன்னா அதை 4ஆக பிரிச்சிடுறாங்க. அதில் 3 அடி சந்தை வச்சு பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுட்டாங்க. அப்ரூவலுக்கு போகும்போது சட்டங்கள் கிரவுண்டு இருந்து அந்த அப்பாவுக்கு 4 பையனா இருந்தா 4 தானே சார் பிரிக்கணும். அதுதான் கேட்குறேன். 4 பிரிக்கிறது எப்படின்னு பிளான் பண்ணாம அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க. லாஸ்ட் காலர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம் அண்ட் வெல்கம். இது குமுதம் ஸ்பாட்லைட். உங்க நேம் சொல்லுங்க, எங்க கால் பண்றீங்க? சார், என் பேர் ராதிகா, சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க மேடம். சார் இருக்காரு, ப்ளீஸ் இட்ஸ் யுவர் டைம். ஸ்பீடா உங்க கேள்வி கேளுங்க.
சார் இப்போ சிட்டிக்குள்ள ஒரு சில லிமிடேஷன்ஸ்ல தான் நம்ம வந்து வீடு கட்டுறோம். ஆமாங்க. அப்படி வந்து வடபழனி ஏரியாலனா இந்த ஒரு லிமிடேஷன் தான் இருக்கு, இத்தனை ஃப்ளோர் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி லிமிடேஷன்ஸ்ல என்ன சார் சொல்வீங்க வடபழனி ஏரியால? அது வடபழனி ஏரியா மட்டும் இல்லை மேடம், நீங்கள் ஆல்ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே கம்பைன் பில்டிங் ரூல்னு வந்திருக்கு 2019. நீங்கள் செல்லில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், இல்லை நெட்டில் கூட டவுன்லோட் பார்க்கலாம். டிஎன்சிபிடிஆர்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து பில்டிங் ரூல் வந்திருக்கு 2019. அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இத்தனடி ரோடு அகலம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் ஃப்ளோர் ஏரியா. அதுலேயும் கண்டினியூஸ் ஏரியா, டிட்டாச்டு ஏரியா, இடபிள்யூசி பிளாட், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், அதில் வந்து இந்த கிராமணத்தெல்லாம் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் வரும். அதுக்கேற்ற மாதிரி டிசைடட் ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ நம்ம 40 அடி ரோடில் ஏறினா நான் சொல்லியது தான், 40 அடி ரோடு வச்சுருக்கேன் சார், என்கிட்ட அரை கிரவுண்ட் இருக்குது சார், நான் 5 மாடி போகணுமா? வாய்ப்பே கிடையாது. 40 அடி ரோடு இருந்தால் 20 அடி ரோட்டில் வாங்குறதோட பில்டிங் அவருக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா 10 அடி ஃப்ரண்ட்டில் விட்டுடணும், 3 மீட்டர்ஸ் விடணும். 30 தாண்டிட்டாலே 9 மீட்டர் தாண்டிட்டாலே ஃப்ரண்ட் செட் பேக் மாறிடும். 100 அடி ரோடாக இருந்தால் முன்னாடி அவர் 20 அடி விட்டு கட்டணும், 6 மீட்டர் விட்டு கட்டணும். அரசாங்கம் நிர்ணயிச்சு ஆல்ரெடி வச்சிருக்கு கம்பைன் பில். இது அளவு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிசிஆர்னு சிஎம்டிஏக்கு மட்டும் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சட்டம் தான். இது வந்து வடபழனிக்கு ஒரு சட்டம், மதுரைக்கு ஒரு சட்டம்லாம் கிடையாது. அங்கே வரையறுக்கப்பட்டிருக்குது. அங்கே லேண்ட் யூஸை பார்த்து, ரோடு வித்தை பார்த்து, ஃப்ளோர்ஸு, இவங்க கட்ட போகிற எலிஜிபிலிட்டிஸு, அதில் வந்து ப்ரீமியம் எஃப்எஸ்ஐ கிடைக்குமா கிடைக்காதா, அவங்க பிளாட் சைஸ் என்ன, ப்ரீமியம் எஃப்எஸ்னால் எங்கே போகணும், அதில் வந்து சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு ஃப்ளோர் அடிஷ்னலாக வேணும்னா எங்கே போகணும், எல்லாமே ஸ்டில் +3னா எங்கே, அதுக்கு மேலே போனால் எங்கேன்றது எல்லாம் வழிவகை பண்ணிட்டாங்க. அதுபடி அந்த கம்பைன் பில்டிங் ரூல்னா சொல்லுதோ அதுதான் சட்டம். நானும் சரி நீங்களும் சரி வீடு கட்டினா அந்த சட்டத்தை மதிக்கணும், அந்த சட்டத்தை மாற்றி கட்டக்கூடாது. வழிவகை எங்களை போல் ரெஜிஸ்டர் இன்ஜினியர் கேளுங்க, இல்லை என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ. நிச்சயம் எக்கச்சக்க கேள்வி இருக்கானாலும் நம்ம நியூஸுக்கு வழிவிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதனை இவர் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவர்கிட்ட விடணும் அன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்காகத்தான் நம்மளே அப்ரூவல் பிளானிங்னு போயிட்டு தவறாக வீடை கட்டி மாட்டிட்டு ப்ராப்ளத்தில் சிக்காமல் இருக்கணும்னா ஒரு ரெஜிஸ்டர்டு இன்ஜினியர் ஸ்ரீ பவா பிளானர்ஸ் மாதிரி உங்ககிட்ட மட்டும் உங்களை மாதிரி ஒரு ரெஜிஸ்டர்டு இன்ஜினியர் தேவை. இந்த விழிப்புணர்வை நீங்கள் இது வந்து ஒரு நிகழ்ச்சி இல்லை, விழிப்புணர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ, நன்றி சார். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குமுதம் இந்த வியூவர்ஸ்க்கெலாம் சொல்லிக்கிறேன். அதுலேயும் குமுதம் வியூவர்ஸில் சிவில் இன்ஜினியராக இருக்கிறவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், சிவில் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு எப்படி சொல்லுதுன்னா மினிமம் சேலரி சார் 1 lakh மேக்ஸிமம் சொல்லியிருக்கீங்க மந்த்லி. மினிமம் அட்லீஸ்ட் 20,000 rupees உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் வந்து 100% நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிக்குள்ளே போயிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு 18,000 20,000 அதில் இதை பிடிக்கிறாங்க அதை பிடிக்கிறாங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் 100% சிவில் அப்படின்றது மனித குலத்துக்கு தேவை. சிவில் படிக்கிறவங்க 100% இந்த நேரத்தில் பெருமை கொள்ளணும். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, இந்தியாவிலேயே இருக்கணும், தமிழ்நாட்டிலே இருக்கணும், எங்கள் பக்கத்துலேயே இருக்கணும். நாங்கள் உங்களுக்கு வழிவகை சொல்ல கடமைப்படுறோம். ரெடியாக இருக்கோம், வாங்க. நாட்டை நம்ம பெருமை மிக்க ஒரு நாடாக மாற்றுவோம். அதே போல் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த நாட்டோடையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கொண்டு போவோம். தேங்க்யூ. சார், அமெரிக்காவிலேருந்து யூஏஇ அதாவது துபாய் அரப் கண்ட்ரீஸ்லாம் வளர்ந்ததே அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்னால தான். இந்தியாவும் அந்த மாதிரி வளர்ந்த நாடு. அதை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த கண்ட்ரியில் போய் பாடுபட்டது நம்ம ஊர் மக்கள், நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ். ஓகே வீவர்ஸ், அதாவது அப்ரூவல் பிளானிங் அப்படின்றது ஒரு சயின்ஸ்னால் ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா பிரகாரம் கரெக்டாக போனால் தான் அப்ரூவல் அண்ட் பிளானிங் இது எல்லாமே சாத்தியம். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. நிச்சயமாக இது விழிப்புணர்ச்சி. மீண்டும் நெக்ஸ்ட் வீக் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Mohan Raj and all Kumudam team and friends. Thank you.